தெற்கு ஆசியாவில் சக்தி வாய்ந்த நாடு இந்தியா. அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸெட் கருத்து. இப்போ இந்தியாவை பாரத பிரதமர் நரேந்திர மோடி நல்ல முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இப்போ பணியாற்றி இருக்கிறதுனால நாடு முன்னேற்றத்தில் இருக்குது. திமுக ஆட்சி காங்கிரஸ் அவங்க ரெண்டு பேரும் பண்ணுறது ரொம்ப நல்ல விதமாக மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் ஆட்சியில் வாங்கி வச்சுருந்த கடன் முழுக்க மோடி அந்த குருடாயில் வாங்கின கடன்லாம் அடைச்சிட்டு இருக்கிற உள்நாட்டு வரியிலேயே நாட்டை முன்னேற்றத்தில் கொண்டு போயிட்டுருக்கிறாரு. இந்த முட்டா பசங்கள்லாம் பாசிச ஆட்சி ஒழிக்க பாயாச ஆட்சி ஒழிக்க தமிழ்நாட்டுக்கு வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கொள்ளையடித்து காரு பங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் திமுககாரன். இவங்களுக்கு அதெல்லாம் தெரியலை. கொடுக்குற 200 500க்காக 40 திமுக அதிமுகன்னு சொல்லுவான். நம்மளுக்கு தேவை நல்ல ஆட்சி. நானும் ஆரம்பத்துலேருந்து திமுக அதிமுக எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டிருக்கிறேன். எல்லாம் ஆரம்பத்துலேருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். பொசுக்குன்னு ஒருத்தனுக்கு ஓட்டு போடுறதுக்கு போடக்கூடாது. அதுக்கு முன்னாடி நாடு எப்படிஞ்சு இப்போ எப்படி இருக்குது அதை பார்க்கணும். மோடி ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு தனியாக போகிறாருமாங்க. ஆமாம், எல்லா நாட்டுக்கும் போய் எல்லா தலைவர்களையும் சந்தித்து நம்ம நாட்டுக்கு தேவையானதை கொண்டு வர்றாரு. எல்லா நாடுக்கும் போர் பதட்டத்தில் இருக்கும் பொழுது இந்தியாவுக்கு மட்டும் நம்முடைய எல்பிஜி கேஸுக்கு உண்டான அனைத்து குருடாயில் மற்றும் எல்லா தேவையான சாதனங்களும் வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சாலே இவங்க ஒரு நல்ல வழிக்கு வருவாங்க. இருந்தாலும் அடிமுட்டாளாக இருக்கிறவனை திருத்த முடியாது. ஆனால் மக்கள் முன்னேறி வரணும்னா மோடி பிரதமராக இருந்தால் மட்டும்தான் நாடு நல்லா இருக்கும். காங்கிரஸ் ஆட்சியில் செய்யாததெல்லாம் இப்போ நல்லா அனுபவித்து இருக்கிறாங்க மக்கள். அதனால தான் வடநாட்டிலலாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. மோடி தனக்குன்னு காசு சேர்த்து வச்சுக்கிடலை, மக்களுக்கு தான் செய்கிறாரு. அம்பானி கொடுத்துட்டான் அதானி கொடுத்துட்டான்னு சொல்லுவாங்க. அவன் எடுத்ததுனால தான் நெட்டு இன்றைக்கி ஒரு நாளைக்கு 2 GB வரலையும் யூஸ் பண்ண முடியுது, 3 GB யூஸ் பண்ண முடியுது. 300 ரூபா கட்டிக்கிட்டு டெய்லி 1.5 GB 2 GB 3 GB யூஸ் பண்ணுறோம். அந்த திமுக ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் காலத்தில் 2 GB ராஜா அடித்த கொள்ளையில் ஒரு நாளைக்கு 1 GB 1.5 GB தான் மாதத்துக்கு 1.5 GB தான் கிடைக்கும். 250 ரூபா கட்டுறதில்ல. இதெல்லாம் மக்கள் படித்தவன் புரிஞ்சுட்டான். படிக்காத அடிமுட்டால் தான் இன்னமும் கோஷம் போட்டுக்கிட்டு தெரியுது.